Assalamu alaikum. Audu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inshallah, இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article, June 2025 edition, titled All Sovereignty and Ownership Belongs to God Alone. அனைத்து ஆட்சி அதிகாரமும் உடைமையும் கடவுளுக்கு மட்டுமே உரியது. சர்வ வல்லமையுடைய நம்மளுடைய கடவுள் நம்மளோட படைச்சவர் நம்மளுக்கு சொல்லி தராரு. அவருடைய உடைமையை பத்தி அண்ட் என்னெல்லாம் அவரை சார்ந்ததா இருக்கு, அவருக்குரியதா இருக்கு அப்படின்றத பத்தி நம்மளுக்கு குரான்ல சொல்றாங்க. இந்த பிலாங் அப்படின்ற வார்த்தை, அதாவது ஒருத்தரை சார்ந்தது இல்ல ஒருத்தருடையது அப்படின்னு சொல்றது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நபருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் சொந்தமா வச்சிருக்க ஒரு விஷயம் இல்ல ஒரு பொருள், ஒரு நபர், அதுக்கு அத அவருக்குரியது, அவருடையது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இந்த பிலாங் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் கொண்ட இன்னொரு வார்த்தை ஓனர்ஷிப், அதாவது உடைமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பொருளோ அந்த நபரோ அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதன் மேல அவங்களுக்கு சக்தி இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த பொருளுக்கோ இல்ல அந்த நபருக்கோ அவங்க தான் எஜமானர் அப்படின்ற மாதிரி. பரிபூர்ணத்துவம் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, ஆட்சி அதிகாரம், உடைமை, இது எல்லாமே கடவுளுக்கு மட்டுமே நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. அண்ட் எல்லா புகழும் கடவுளுக்கு உரியதா இருக்கு. சூரா 34 வசனம் 1. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் உரியவரான கடவுளுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அத்துடன் மறு உலகிலும் அனைத்து புகழும் அவருக்கே உரித்தானது. அவர்தான் ஞானமிக்கவர், நன்கு அறிந்தவர். சூரா 15 வசனம் 21. அதிலுள்ள எந்த ஒன்றும் எல்லையற்ற அளவில் நமக்கு சொந்தமாக இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் அவற்றை மிகச் சரியான அளவில் கீழே இறக்கி அனுப்புகின்றோம். இந்த சூரா 15 வசனம் 21ல வி எல்லாமே நமக்குரியது, நம்மள்ட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி பன்மை பதம் யூஸ் பண்றாங்க. அது ஏன்னு நம்மளுக்கு தெரியும். கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கு மலக்குமார்கள் நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. அப்படி இருந்தாலும் எல்லா ஆட்சி அதிகாரமும் கடவுளுக்கு தான் உரியதா இருக்கு. அவர் அவருடைய இறைத்தன்மையோ இல்ல அவருடைய ஆட்சி அதிகாரத்தையோ எந்த நபரோடையோ இல்ல எந்த பொருளோடையோ அவர் பங்கிடுறது கிடையாது. சூரா 59 வசனம் 23. அவர்தான் ஒரே கடவுள், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அரசர், மிக புனிதமானவர், அமைதியுடையவர், மிகுந்த நம்பிக்கைக்குரியவர், மேலான அதிகாரமிக்கவர், சர்வ வல்லமை உடையவர், மிகவும் சக்தி நிறைந்தவர், மிகவும் கௌரவமானவர். கடவுள் துதிப்பிற்கு உரியவர், பங்காளிகள் கொண்டிருப்பதை விடவும் மிக மேலானவர். குரானை வெளிப்படுத்துறதன் மூலயமா கடவுள் மனிதர்கள் கிட்ட தெரியப்படுத்துறாரு இதெல்லாம் கடவுளை சேர்ந்ததா இருக்கு அப்படின்னு. எல்லா புகழும் கடவுளுக்கு உரியதா இருக்கு. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கு உரியதா இருக்கு. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும், எல்லா நபரும் அவருக்குரியவங்களா இருக்கும். கிழக்கும் மேற்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மறு உலகமும் இவ்வுலகமும், இரவுல தங்கியிருக்கிற ஒவ்வொன்றும் மேலும் பகலில தங்கியிருக்க ஒவ்வொன்றும், அனைத்து உண்மைகளும், அனைத்து முடிவுகளும், அனைத்து சக்தியும், அனைத்து ஆளுமையும், அனைத்து அரசுரிமையும், எல்லா கண்ணியமும், எல்லா பரிந்துரையும், எல்லா சக்தியும், எல்லா ஆட்சி அதிகாரமும், எல்லா மேலாதிக்கமும், எல்லா தீர்மானங்களும், மேலும் அந்த தீர்மானத்தின் நாளும் அண்ட் இறுதியான திட்டமிடுதல் அனைத்தும் கடவுளுக்கு உரியதா இருக்கு அப்படின்னு குரான்ல பல வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவருடைய இந்த ஆட்சிமைக்கும் உடைமைக்கும் ஒப்பா கடவுள் எல்லா விஷயங்களின் மீதும் முழு கட்டுப்பாடு உடையவரா இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. எல்லா விஷயங்களும், நம்மளுடைய வாழ்க்கையும் மரணத்தையும், நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிஞ்சவரா அவர் இருக்காரு. வானங்கள்லையும் பூமியிலையும் இருக்கிற யார் ஒருத்தர் கொள்ற எல்லா எண்ணங்களையும் அவர் அறிகிறாரு. நம்மளுடைய உணர்ந்த எண்ணங்களை தெரிஞ்சவரா இருக்காரு. நம்மளுடைய ரகசியங்கள், நம்ம வெளிப்படையா அறிவிக்கிற விஷயங்கள், இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்மளுடைய படைப்புக்கு முன்னாடியே அப்படின்னு நம்ம குரான்ல பார்க்குறோம்.
கடவுள் மட்டும்தான் நம்மளுடைய ஒரே ரட்சகராகவும் எஜமானராகவும் இருக்காரு. எல்லா படைப்புகளும் அவருக்குரியதா இருக்கு அப்படின்ற இந்த அற்புதமான இந்த உண்மையை நம்ம வந்து உணராம, நம்ம மனிதர்கள் வந்து சுதந்திரம் வேணும், ஃப்ரீ வில் வேணும் அப்படின்னு நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். நம்ம வந்து சுவனத்துல இருந்தப்போ ஷைத்தானோட பொய்க்கு வந்து நம்ம வந்து இரையாகி நம்ம வந்து வீழ்ந்துட்டோம். நம்ம வந்து அப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எச்சரிக்கைய ஷைத்தான் வந்து நம்மளுடைய மிக தீவிரமான எதிரி அப்படின்னு கடவுள் நம்மளை எச்சரிக்கை செஞ்சோம். அதுக்கு வந்து நம்ம கவனம் செலுத்த தவறிட்டோம். சூரா 36 வசனம் 60. மற்றொரு மாற்று ஏற்பாடு சாத்தான் தான். உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா, ஆதாமின் சந்ததியினரே, நீங்கள் சாத்தானை வழிபடக்கூடாதென்று, அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று. சூரா 7 வசனம் 20. சாத்தான் அவர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்த அவர்களுடைய உடம்புகளை வெளிப்படுத்துவதற்காக அவர்களிடம் கிசுகிசுத்தான். அவன், நீங்கள் வானவர்களாகி விடுவதையும் மேலும் நிலைப்பேறான வாழ்வை அடைந்து விடுவதையும் தடுப்பதற்காகவே தவிர உங்கள் இரட்சகர் இந்த மரத்தை விட்டும் உங்களை தடை செய்யவில்லை என்று கூறினான். ஷைத்தான் வந்து நம்மளுடைய முன்னோர்களை ஏமாத்தினா என்னன்னு சொல்லி அப்படின்னா, கடவுள் வந்து இந்த நிலைப்பேறான வாழ்வு, அரசுரிமை, இது ரெண்டுமே வந்து கடவுளுக்கு உரியதான பண்புகளா இருக்கு. அதை வந்து நம்ம அடையிறதுல இருந்து கடவுள் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்தினான். இப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப, நம்மளுடைய சமூகத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஆடை அணிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய சமூகத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு வந்து சடங்குகளையும், நம்மளுக்கு வந்து பாரம்பரியமா வர விஷயங்கள் எல்லாத்தையும், நம்பிக்கைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு கம்யூனிகேட் பண்ணி ஒரு சமூகமா வந்து இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தை அப்படின்னு வந்து நம்மளே ஒன்று வச்சுக்கிறோம். இது எல்லாமே எப்போ அப்படின்னா, ஷைத்தான் அந்த மாபெரும் மனோவசியம் செய்யக்கூடியவன் வந்து அவன் செஞ்ச ப்ராமிஸ், அவனுடைய வாக்குறுதி, நம்மளை வந்து ஏமாத்தி மனிதர்களை வந்து வழி தவற செய்வேன் அப்படின்னு சொன்ன அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அவன் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டுகிட்டு இருக்கப்போ. சூரா 7 வசனம் 16. அவன் கூறினான், நான் வழிதவற வேண்டும் என்று நீர் நாடிவிட்டதால் உம்முடைய நேரான பாதையின் மீது நான் அவர்களுக்காக மறைவாக இருந்து நகர்ந்து செல்வேன். சூரா 15 வசனம் 39. அவன் கூறினான், என் இரட்சகரே, நான் வழிதவறி செல்வதை நீர் நாடிவிட்டதால் பூமியின் மீது நிச்சயமாக நான் அவர்களை வசீகரிப்பேன். அவர்கள் அனைவரையும் நான் வழிகேட்டில் செலுத்தி விடுவேன். கடவுள்கிட்ட இருந்து நம்ம புனிதமான வேதங்களை பெற்றதுக்கு அப்புறமும் நம்மளை சுற்றி கடவுளுடைய சான்றுகளும் அத்தாட்சிகளாலையும் நம்ம மூழ்கி இருக்கிறப்பவும் பெரும்பான்மையான மக்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் வந்து ஷைத்தானோட வசீகரிப்புக்குள்ள அவங்க வந்து இரையா விழுந்துடுறாங்க. வழிதவற செய்யப்பட்டு அவங்க வந்து எல்லா ஆட்சி அதிகாரமும் உடைமையும் கடவுளுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க தவறிடுறாங்க. ஷைத்தான் வந்து மனிதர்களோட மனங்கள்ல கடவுளுடைய ஆளுமையை பற்றியும், அவருடைய சர்வ வல்லமையை பற்றியும், அவருடைய சக்தியை பற்றியும் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அண்ட் வந்து அவனுடைய மனித பிரஜைகளை வந்து வசீகரிக்கிறான், பரிந்துரையாளர்களை வச்சுக்கிறதுக்கும் இனதெய்வங்களை அமைச்சுக்கிறதுக்கும். சூரா 7 வசனம் 179. சாத்தான் தன் சாம்ராஜ்யத்தினரை மனோவசியம் செய்கின்றான். ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நாம் நரகத்திற்கென ஒப்படைத்து விட்டோம். அவர்களிடம் உள்ள அறிவு அதனை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கண்கள் அதனை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மேலும் காதுகள் அதனை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் விலங்குகளை போன்றவர்கள் அல்ல, அதை விடவும் மோசமானவர்கள், முற்றிலும் அறிவில்லாதவர்கள். குரான் முழுவதும் நம்ம வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம். ஷைத்தான் வந்து எப்படி மக்களை வழிகெடுக்கிறான், கடவுளுடைய சர்வ வல்லமையும் அவருடைய சக்தியும் வந்து உதாசீனப்படுத்துறதுக்கு, அதை வந்து ஒழுங்காக மதிப்பிடாமல் அதை வந்து அலட்சியப்படுத்துறதுக்கு அவன் எப்படி வந்து மக்களை வழிகெடுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் வந்து நம்மளுக்கு எதனா கஷ்டங்கள் ஏற்படுறப்போ கடவுளை வந்து இறைஞ்சி பிரார்த்திக்கிறோம். ஆனால் நம்மள பெரும்பான்மையானவங்க வந்து ரொம்ப நன்றி கெட்டவங்களா,
அவங்க அமைச்சுக்கிற இணை தெய்வங்கள், அவங்களுடைய சொத்து, இல்ல அவங்க வச்சிருக்க பொய்யான நம்பிக்கையில வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்கவங்களா இருக்கும். சூரா 41 வசனம் 50. மேலும் சில துன்பங்களை அனுபவித்த பின்னர் அவனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன், இது எனக்குரியதே ஆகும், அந்த நேரம் எப்பொழுதேனும் நிகழ்ந்தேறும் என்று நான் நம்பவில்லை, என் இரட்சகரிடம் நான் திரும்பி சென்றாலும் கூட அவரிடமும் நான் மேலானவற்றையே அடைவேன் என்று கூறுகின்றான். மிகவும் உறுதியாக நம்ப மறுப்பவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து காரியங்களை பற்றியும் நாம் தெரிவிப்போம், மேலும் கடுமையான தண்டனைக்கு அவர்களை உட்படுத்துவோம். முகமது நபியோட காலகட்டத்துல பார்த்தோம்னா, அவரும் அவருடைய இருந்த நம்பிக்கையாளர்களும் எதிரியோட போர்ல ஈடுபடுறாங்க. அப்போ வந்து நம்பிக்கையாளர்களுக்கு நடுவுல இருக்கிற சில மக்கள் வந்து ரொம்ப ஆணவத்தோட அவங்க கிட்ட வந்து சில விஷயங்களோட கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு வந்து வலியுறுத்துறாங்க. அவங்க நினைச்சதை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு போருக்கு அவங்க போவேணான்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து இருந்துட்டு பின்தங்கி இருந்துட்டு மரணத்தை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சூரா 3 வசனம் 154. அந்த பின்னடைவிற்கு பிறகு அமைதியான நித்திரையை உங்கள் மீது அவர் அனுப்பினார். அது உங்களில் சிலரை சாந்தப்படுத்தியது. உங்களில் மற்றவர்கள் சுயநலத்தோடு தங்களை பற்றிய அக்கறை கொண்டார்கள். அவர்கள் கடவுளை குறித்து சரியில்லாத அபிப்பிராயங்களை, அவர்கள் அறியாமை நாட்களின் போது கொண்டிருந்த அதே அபிப்பிராயங்களை கொண்டிருந்தனர். இவ்விதமாக அவர்கள், எங்கள் பங்கு ஏதேனும் உள்ளதா என்று கூறினார்கள். அனைத்து விஷயங்களும் கடவுளிடத்தில்தான் உள்ளன என்று கூறுவீராக. அவர்கள் எதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லையோ அதை அவர்கள் தங்களுக்குள்ளேயே மறைத்து கொண்டார்கள். அவர்கள், அவை எங்களிடம் இருந்திருந்தால் இந்த யுத்தத்தில் நம்மில் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் தங்கியிருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மரண படுக்கைக்கு தவிர்ந்தேனும் வந்து விடுவார்கள் என்று கூறுவீராக. உங்களுடைய உண்மையான நம்பிக்கைகளின் உறுதிப்பாட்டை வெளிக்கொணர்வதற்கும் மேலும் உங்களுடைய இதயங்களில் உள்ளதை சோதிப்பதற்கும் கடவுள் இவ்விதமாக உங்களை சோதனைகளில் ஆழ்த்துகின்றார். கடவுள் ஆழ்மனதின் எண்ணங்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அடுத்து ஃபேரோ பார்த்தோன்னா, அவன் வந்து தான் கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடையவனா இருக்கான். அவனுக்கு தான் வந்து பரிபூர்ணமான சக்தி இருக்கணும். அந்த ஊர்ல இருக்கிற நதிகள் எல்லாத்தையுமே வந்து அவன் தான் சொந்தமா கொண்டு இருக்கான் அப்படின்னு வந்து நம்புறான். சூரா 43 வசனம் 51 பார்க்குறோம். ஃபேரோ தன் சமூகத்தாருக்கு அறிவித்தான், என்னுடைய மக்களே, எகிப்தின் அரசுரிமை எனக்கு சொந்தமானதல்லவா? மேலும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஆறுகள் எனக்குரியவை அல்லவா? நீங்கள் பார்க்கவில்லையா? அடுத்ததா காரூன், அவன் வந்து தன்னுடைய சொத்துல வந்து ரொம்ப மூழ்கி போனவனா இருக்கான். அவனை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு நம்புறான். அண்ட் வந்து மக்களை வந்து அடக்குமுறை செய்கிறான். சூரா 28 வசனம் 76. அடிமை மேய்ப்பானான காரூன் மோசஸின் சமூகத்தாரில் உள்ளவனாக இருந்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து அவர்களை அடக்குமுறை செய்வதவன் ஆவான். வலிமையான ஒரு கூட்டத்திற்கே கிட்டத்தட்ட மிகவும் கனமாக இருக்கும் அளவிற்கு அதன் சாவிகளை கொண்ட ஏராளமான பொக்கிஷங்களை நாம் அவனுக்கு தந்தோம். அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினர், ஆணவம் மிக கொள்ளாதே, ஆணவம் கொண்டோரை கடவுள் நேசிப்பதில்லை. சில மனிதர்கள் வந்து இணைதெய்வ வழிபாடுல ஈடுபடுறாங்க. கடவுளோட பங்காளிகள் அமைச்சுக்கிறதன் மூலயமா அவங்க வந்து கடவுளுக்கும் அவங்களோட இணை தெய்வங்களுக்கும் வந்து 2 பேருக்கும் சேர்த்து அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து கடவுள் அல்லாத மற்ற நபருக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கோ இது நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட ஈகோ தான் வந்து ரொம்ப பெரிய குற்றவாளியாக இருக்குது. அதுதான் வந்து ஷைத்தானுடைய ஒரு கூட்டாளியாக இருக்குது. நம்மளை வந்து சுயநலத்தோடு இருக்கிறதுக்கும், நம்மளே வந்து வழிபடுறதுக்கும், ஆணவத்துடன் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய சுய அபிப்பிராயத்தை பின்பற்றுறதுக்கு, கடவுளுடைய வழிகாட்டுதலை வந்து அலட்சியப்படுத்தி அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்துறதுக்கும், தீமை செய்கிறதுக்கும் அதுதான் வந்து காரணமாக இருக்குது. நம்மளோட ஈகோ தான் நம்மளை வந்து தூண்டுது. சூரா 2 வசனம் 54. உங்கள் அகந்தையை கொல்லுங்கள்,
மோசஸ் தன் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, காளை கன்றை வழிபட்டதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டீர்கள். நீங்கள் உங்கள் படைப்பாளரிடம் வருந்தி மீள வேண்டும். உங்கள் அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். உங்கள் படைப்பாளரின் பார்வையில் இது உங்களுக்கு சிறந்ததாகும் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை மீட்டு கொண்டார். அவர்தான் மீட்பவர், மிக்க கருணையாளர். சூரா 25 வசனம் 43. அகந்தை ஒரு தெய்வமாக. தன் சொந்த அகந்தையே தெய்வமாக கொண்ட ஒருவரை நீர் பார்த்தீரா? அவனுடைய வழக்கறிஞராக நீர் இருப்பீரா? ஷைத்தானுடைய இந்த வசீகரிப்பில் அடப்பற்றாம ஆப்ரஹாம் நபி எப்படி களங்கம் இல்லாமல் கடவுளுக்கு சரணடையணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காரு. கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானத்தை வச்சும் அவரோட பொது அறிவை கொண்டும் அண்ட் கடவுளை பற்றின விழிப்புணர்வோடையும் ஆப்ரஹாம் நபி இந்த வானங்கள் பூமி எல்லாத்துக்குமான காரணம், எல்லாத்துக்குமான சோர்ஸாக கடவுள் தான் இருக்காரு. கடவுள் மட்டும்தான் அவருடைய படைப்பாளராகவும் இரட்சகராகவும் எஜமானராகவும் இருக்காரு அப்படின்ற முடிவுக்கு வராரு. அதோட ஆப்ரஹாம் எல்லா வகையான இணைதேவ வழிபாட்டில் இருந்தும் தன்னை நீக்கிக்கிறாரு. சூரா 26 வசனம் 77 82 வரை. நான் அவற்றிற்கு எதிரானவன், ஏனெனில் நான் பிரபஞ்சத்தின் இரட்சகருக்கு மட்டுமே அர்ப்பணித்து கொண்டவன் ஆவேன். என்னை படைத்து மேலும் எனக்கு வழிகாட்டிய அந்த ஒருவர், எனக்கு உணவூட்டவும் எனக்கு நீர் புகட்டவும் செய்கின்ற அந்த ஒருவர், மேலும் நான் நோயுறும்போது அவர் என்னை குணப்படுத்துகின்றார். என்னை மரணத்தில் ஆழ்த்தி பின்னர் மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த ஒருவர், தீர்ப்பு நாளன்று என் பாவங்களை மன்னிப்பார் என்று நம்பி எதிர்பார்க்கப்படும் அந்த ஒருவர். நம்ம கடவுளுக்கு மட்டும் சரணடைகிறோம் அப்படின்னா நம்ம கடவுளுடைய வழிகாட்டுதலை எப்போவுமே தேடக்கூடியவங்களா இருக்கணும். அவர் தான் எல்லாத்தையும் சொந்தமாக வச்சிருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்காரு. மேலும் எல்லா விஷயங்களையும் அவர் தான் கட்டுப்படுத்துகிறாரு அப்படின்றவங்க தெரிஞ்சவங்களாம் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அவருடைய இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் அவருடைய இறைத்தன்மையை பற்றியும் நம்ம எப்போதுமே டெய்லியும் விழிப்புணர்வுடையவங்களாக இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளை ஆக்கி வைக்கணும். சூரா 2 வசனம் 156. அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரும்போது நாங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், மேலும் அவரிடமே நாங்கள் திரும்பி செல்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சூரா 3 வசனம் 191. அவர்கள் கடவுளை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் மேலும் அவர்களின் சாய்ந்த நிலையிலும் நினைவில் கொள்கின்றனர். மேலும் அவர்கள் வானங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றின் படைப்பை குறித்து சிந்தனை செய்கின்றனர். எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் வீணிற்காக நீர் படைக்கவில்லை. நீர் துதிப்பிற்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக. சூரா 16 வசனம் 52. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. ஆகையால் மார்க்கம் முற்றிலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுளை தவிர மற்றொன்றை வழிபடுவீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் டோக்லஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.